யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தில் இழந்தவங்க இருக்கலாம், ஏதோ உங்களுடைய சரீரத்தில் உள்ள சில பலவீனங்களால சரீரத்தையே இழந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மட்டும் சொல்றாரு, இல்லை, எல்லாமே திரும்ப நீங்கள் கொண்டு வந்துட முடியும், எல்லாமே திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் எப்போ அப்படின்னு சொன்னால், உங்கள் மனசை பலப்படுத்தி நீங்கள் திடனாக இருந்து ஆண்டவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு வல்லவரான கர்த்தர். நான் இப்போ உனக்கு இடம் கொடுக்க போகிறேன். என்னன்னா, ஆறுதலுக்கு இடம் கொடுத்து, ஆறுதலுக்கு இடம் கொடுத்து. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக உங்களை தேற்றுறதுக்குன்னு உன்னை கண்டிப்பாக என்ன பண்ணுவார், வச்சிருப்பார். உங்களை தேற்றுறதுக்குன்னு ஒரு வச்சிருப்பார். ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், 2 கையும் சூம்பி இந்த 2 கையும் இல்லாமல் பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனை ஒரு அம்மா வண்டியில் வச்சு தள்ளிட்டே போகும்போது அவர் இருக்கிற காலை வச்சு அந்த அம்மா உதச்சிட்டே வந்தாங்க. சுற்றி இருக்கிற ஒருத்தர் சொன்னாராம்மா, அவனுக்கு கை இல்லை, அவன் காலை எடுத்தா சரியா போயிடும், பாரு அந்த காலை வச்சே உன்னை இந்த மிதிக்கிறானே, இவனை தூக்கி போட்டு போனேன்னா உனக்கு என்ன, உனக்கு நல்ல வாழ்க்கை இல்லையா, இவன் ஏன் ஃபீல்டில் பின்பற்றிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லிச்சாம்மா, அவர் காலில் உதைக்கிறத பெருசாக எடுக்கலை நான், பட் அவர் எடுக்கிற பிச்சையில் தான் டெய்லி என் வயிற்றை நிரப்புறேன், என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், அதனால் பரவாயில்லன்னாங்களாம். அதுக்காக அதை நான் நிலைப்படுத்தி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அம்மாவுடைய மனசு, சரி இந்த விதத்தில் என் கணவனார் எனக்கு ஆறுதலாக இல்லை, ஆனால் இன்னொரு விதத்தில் என் கணவனார் எனக்கு என்னவா இருக்காரு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் ஒருவேளை உங்களுடைய கணவன் மேலே ஒரு பெரிய விரக்தி, ஒரு மனைவி மேலே ஒரு பெரிய விரக்தி உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரே நெகட்டிவாக இவன் இப்படி, இவன் மோசம் 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 மோசம்னு ஒரு சர்க்கிள் இருக்குது. அதுக்காக நான் அவருக்கு அந்த 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 சிஸ்டருக்கு, அந்த பிரதருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசலை. இது ஒரு விதத்தில் இருந்தாலும், எவ்வளவு கொடூரமான மனுஷனாக இருந்தாலும், எவ்வளவு கொடூரமான அரக்கியாக இருந்தாலும், அவங்களுக்குள்ளேயும் ஏதோ சில நல்ல குணங்கள், சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு விதத்தில் வித்தியாசமாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் அவங்க நமக்கு முக்கியமானவங்கள தான் இருப்பாங்க. நீங்கள் இதை பெரிய பொருட்படுத்தாமல் இதை சகிச்சு இதை தாங்கி இதை ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாளைக்குள்ளேயே இந்த காரியம் மாறுதலாய் முடிந்து உங்கள் அலங்கத்திற்குள்ள முழு சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனால் சத்துருடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி அடைச்சிருக்கிற வாசலை மட்டும் காமிக்கிறது தான் சத்ரு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, பறந்து விரிஞ்சிருக்கிற உலகத்தையே காட்டுகிறவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயம் சத்ரு இனி உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை காமிச்சு, இதுதான் உனக்கு வாழ்க்கை, இதுதான் உனக்கு லட்சியம், இதுவே உனக்கு வித்தியாசமா இருக்குது, இதுவே உனக்கு முடியாம இருக்குது, இதுவே உனக்கு மலையை போல இருக்குது, இதுவே உன்னால தாண்ட முடியலையே, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த ஒண்ணுக்கு நேரா சத்ரு யாரையாவது ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்தி உங்களை பயப்படுத்தி, உங்களை சோகப்படுத்தி, இனி வாழ்க்கை இல்லைன்ற ஒரு நெகட்டிவ் உங்களுக்குள்ள விதைச்சு உங்களை அப்படியே டல் பண்ணி உங்களை உட்கார வைப்பானால், கர்த்தர் இன்னைக்கு இந்த உபவாசத்துல உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பறந்து விரிஞ்ச வாசலை காமிச்சு, திறக்கப்பட்ட நிறைய வாசல்களை காமிச்சு, ஆயிரக்கணக்கான வாசல்களை கர்த்தர் காமிச்சு, உங்களை பின்னாடி இருந்து கர்த்தர் தட்டி கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களை திடப்படுத்தி, இல்ல மகனே இல்ல மகளே, சத்துரு காண்பிக்கிற அந்த ஒரு வாசலை மட்டும் பார்த்து சோர்ந்து போகாதே, உனக்காக ஆயிரக்கணக்கான வாசல்களை நான் வைத்திருக்கிறேன் என்று உங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் இந்த ஆலயம் முழுவதும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலையும் அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறத நான் உணர்றேன். அவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறத நான் உணர்றேன். இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது, 1000 அன்றோ சொல்லுவோம். உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே, என் ஆதாரம் முழு பலத்தோடு சொல்லுவோம் சத்தமா, என் ஆதாரமே அழைத்தருளும்
தழைப்பின் என் ஆதாரமே, என் ஆதரவே, ஆளை தழைப்பின் காரண. கவனிங்க, இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், இது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஒரு நாள் நீங்க வந்திருப்பீங்க. இது மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன். சில வேலை நல்லா போயிட்டு இருக்கும், அந்த வேலையில பிரச்சனை வரும்போது நிறைய பேர் அப்படி அடங்கி உடங்கி ஏன் அப்படி இருக்காங்கன்னா, இது இல்லைன்னா, இது இல்லைன்னா உனக்கு வாழ்க்கை என்னப்பா, உங்க மனசே சில நேரத்தில் அப்படி சொல்லலாம். இது இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் எலியாவை குறித்து வேதம் சொல்லுது, தேசமெல்லாம் பஞ்சம் நடக்கும்போது ஆண்டவர் அவனை கொண்டு போய் எங்க உட்கார வைக்கிறாருன்னா, கேரித்த ஆற்றங்கடையில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. இந்த தண்ணீரை நீ குடிப்ப, இங்கே உன்னை போஷிக்கிறதுக்கு காகங்களை கட்டளையிடுவேன். ஆனா அந்த கேரித்த ஆற்றினுடைய தண்ணீர் வற்றி போச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்த விட்டு நீ என்ன பண்ணிரு, கிளம்பிரு, நீ போ, இந்த இடத்த விட்டு போ, சாரி பார்த்துக்கு போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு. ஆனா இதுவரைக்கும் நம்பி இருந்தது கேரித்த ஆற்று, இதுவரையிலும் நம்பி இருந்தது காக்கா. இப்போ இது போயிடுச்சு, இது கிடைக்கல, இது தனக்கு கை கொடுக்கல, இது விரோதமா நிக்குது, இனி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கும் போது அங்க ஆண்டவர் யாரை கட்டளையிட்டார்னா, அங்கே உன்னை போஷிக்கிறதுக்கு ஒரு விதவையை கர்த்தர் அங்க வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, சில சில சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கலாம், டல்லா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். இது இல்லைன்னா நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர், இது இல்லைன்னா எதுவுமே எனக்கு தெரியாது, இந்த வேலையை விட்டா வேற வேலை தெரியாது, இந்த வருமானத்தை விட்டா வேற வருமானம் எனக்கு இல்லை, இந்த தொழிலை விட்டா வேற எதுவுமே இல்லை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டா வேற இல்லை, இந்த படிப்பை விட்டா வேற இல்லை, இதுதான் இதுதான் இதுதான்னு உங்க மனசுக்குள்ள ஆழமாய் அது கிடைக்குமோ கிடைக்காதோ, அது விட்டு போயிருமோன்ற பதட்டத்தில் யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இது விட்டு போச்சுன்னா நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், எப்படி என் கடனை முடிப்பேன், எப்படி நான் தாண்டுவேன் அப்படின்ற ஒரு தயக்கம் யாரோ ஒருத்தருக்கு இருக்கலாம். ஆனால் நான் உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் திறந்த அந்த வாசலை அல்ல, உங்கள் கர்த்தரையே நோக்கி பாருங்கள், ஆண்டவரையே நோக்கி பாருங்கள். உங்களுக்கு முன்பாக அந்த வழியை வைத்தவர் கர்த்தர். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நான் நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துர்க்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதலை கொடுக்கிற நல்ல கர்த்தர். அப்படி கொடுக்கிற கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி கைகளை மேல தட்டி உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பு நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் கைகளை தட்டி ஹல்லேலூயா, உம்மைத்தான்
சொல்லுவோம் உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். சொல்லுவோம் உம்மைத்தான். இயேசுவே சொல்லுங்க சொல்லுங்க, கைகளை மேல தட்டி உம்மைத்தான். ஓ அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. நன்றி அப்பா, நன்றி செய்யப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். சொல்ல சொல்ல அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாம உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாம உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் சொல்லுங்க, உம்மைத்தான் எனக்கு செய்யுங்க. திரும்ப திரும்ப உம்மைத்தான். நன்றி அப்பா, அற்புதங்கள் எனக்கு சொல்லிக்கொண்டே உம்மைத்தான். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஆமென். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். Thank you Jesus. 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். தாவீது தன் 2 மனைவிகளை, அடுத்த 6வது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். தாவீது அமலேக்கியன் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர்ந்த வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி. தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அங்கே அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி என்ன பார்க்குறான் அப்படின்னா, சாம்பலை தான் பார்க்குறான். சாம்பல். இந்த வேதம் நமக்கு சொல்லுது, சாம்பலை நான் உனக்கு சிங்காரமாய் மாற பண்ணுகிற கவர், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற கத்தராக. சாம்பல் சாம்பல் அப்படின்னு ஒன்று 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 வந்து லாஸ்ட், அவ்வளோதான், கடைசி. சாம்பலுக்கு மேலே எதுவுமே கிடையாது. சாம்பலுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஒரு 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 என்ன ஒன்றை நம்ம சுட்டரிச்சாலும் அதில் கடைசியாக வர்றது என்ன அப்படின்னா சாம்பல் தான் வரும். நீங்கள் வந்து மனுஷனுடைய எலும்பு தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பு. ஆனால் இந்த மார்ச்சுரியில் வந்து இந்த நெருப்பினால சில இந்துக்கள் எல்லாம் கூட அப்படி பண்ண, கிறிஸ்டின்லாம் அடக்கம் பண்ணுவாங்க, மற்றவங்க வந்து எரிப்பாங்க பாருங்க. அப்போ இப்போ மின்மயானம் வந்துருச்சு. இந்த மின்மயானத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் அந்த பாடியை கொடுத்தீங்கன்னா கடைசியில் கிடைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அந்த சாம்பல். அது லாஸ்ட். அதுக்கு மேலே வேற எந்த இதுவும் இல்லை.
எல்லா பொருளுடைய முடிவு சாம்பல். ஆனா இப்போ தாவீது தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி எதைத்தான் பார்க்கறான் அப்படின்னா சாம்பல். சாம்பல் அப்படின்னா முடிவு பார்க்கறான். ஃபினிஷ்ட், அவ்வளவுதான்டா. இனி அடுத்து வேற ஒரு திரவத்தையோ அடுத்து வேற ஒரு பொருளையோ அதுல உண்டாக்கவோ உருவாக்கவோ நம்மளால முடியாது, இருக்கிறதுலே லாஸ்ட்டுக்கு நீ வந்துட்ட அப்படின்றதுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. அதனால்தான் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆம்பளை ஆட்களா இருந்தா கூட தங்கள் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்களாமா. தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய கூடாரங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ரொம்ப நெகட்டிவா யோசிச்சு அழுறாங்க. அதுக்கப்புறம் தாவீதை கல்லறிவதற்காக கல் எடுத்தாங்க. இனி நாங்க இருந்தன பிரயோஜனம், இனி நீங்க எங்களுக்கு இருந்தன பிரயோஜனம் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய கண்களிலே எல்லாரும் பார்த்த சாம்பலை தாவீது பார்த்தாலும் ஒருத்தரை கொண்டு வர சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு வாப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவரத்துல கேட்கிறான், ஆண்டவரே ஏதாவது நம்பிக்கை இருக்கா, ஏதாவது விசுவாசம் இருக்கா, நான் ஏதாவது பண்ண முடியுமா, நான் வெற்றி அடைவேனா, நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா? ஸோ எப்போ என் ஆண்டவருடைய வாயிலிருந்து வேண்டாம், முடியாது, ஆகாதுன்னு எப்போவாவது வந்திருக்கா? எப்போவாவது வந்திருக்கா? வந்ததே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அந்த தண்டை பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீதை போல நீங்களும் சாம்பல், லாஸ்ட், கடைசி, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்ற அளவிற்கு யாரோ ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், அந்த சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிற கர்த்தர், அந்த சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்கிற ஒரு கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்திலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவருக்கு முடிவு என்கிறது உங்க மரணம் கூட அவருக்கு முடிவல்ல. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், இங்க நீ கண்ணை தான் மூடுறப்பா, அங்க கண்ணை திறக்கிற. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறிட்டீர்களே, ஆனால் அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன இல்லை? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, முடிவே இல்லைன்னுங்க. உங்க சரீரத்திற்கு வேணா முடிவு இருக்கலாம். இந்த உடம்பு இருக்கு பாருங்களேன், இந்த சரீரத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. 70 வயசு 80 வயசு 90 வயசுக்கு இந்த சரீரத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன இல்லை சொல்லுங்க? முடிவே இல்லை, முடிவே இல்லை. சாம்பலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சாம்பலை பார்த்து இதுதான் முடிவுன்னு நினைச்சு அதையே யோசிச்சுக்காதீங்க. ஆண்டவர் இனி உங்களுக்காய் திறக்க போகிற அந்த வழியை உடைய கண்கள் நோக்கி பார்க்கட்டும், திரும்பி பார்க்கட்டும். கர்த்தர் சொல்கிறார், அந்த தண்டை பின்தொடர், பின்தொடர், தைரியத்தோட பின்தொடர். நீ விடாய்த்து போய் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். 7 நாட்கள் பலனற்று போக மட்டும் நீ அழுதாய் என்று எனக்கு தெரியும். அந்த எதிரி வந்தா உனக்கு போடுறக்கூடிய எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், உனக்கு பலனே இல்லாவிட்டாலும் நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்ன, நீ பின்தொடர். அந்தந்த நேரத்திற்கு தேவையான பலத்தை நான் உனக்கு தருவேன் என்று இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய இடத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நீ பின்தொடர், நீ பின்தொடர், நீ பின்தொடர், நீ பின்தொடர். எப்படி செய்வ, எப்படி பண்ணுவ, எனக்கு பலன் இல்லையே, நீ இருக்க வேண்டாம், நீ பின்தொடர். நீ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த பலனையும் சத்துவத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் ஆணையிடுகிறார். ஆண்டவர் ஆணையிடுகிறார். நம்ம வேலை பின்தொடர்தான் நம்முடைய வேலை, பின்தொடர்தான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்க கூட நீங்க இருங்க கொஞ்ச நேரம். உங்க எல்லாரையும் ஒரு ஜெபத்துக்குள்ள நான் நடத்துறதுக்கு நான் விருப்பப்படுறேன். ஸோ செய்தி இன்னும் முடியல, உங்களை ஜெபிக்க சொல்லி அடுத்த பகுதியில் நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய இடம் எங்க அப்படின்னு சொன்னா, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நமக்கு கர்த்தர் எல்லா பக்கத்தையும் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லா பக்கத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உலகத்தான் கண்டுபிடிச்சான், கர்த்தர் என்னையும் அந்த ஞானத்தினால கர்த்தர் நிரப்புவார், நிரப்புவார். எனக்கு ஒரு வாசல் அடைக்கப்பட்டதற்காக நான் அந்த வாசலையே நோக்கி கொண்டு இருக்க போவது இல்லை. எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற இன்னொரு வாசலை நோக்கி நான் கடந்து போவதற்கு என் ஆண்டவர் எனக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் தருவார். அவர் என்னை ஆறுதல் படுத்துகிறதை நான் விரும்புகிறேன்.
அவர் என்னை தேற்றுகிறதை நான் விரும்புகிறேன். அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஆறுதலுக்கு இடம் கொடுப்பேன். சொல்லுங்க எல்லாரும் ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. ஆறுதலுக்கு, என் கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு நான் இடம் கொடுப்பேன். கவனிங்க, உங்க எல்லாரையும் பார்த்தும் ஆண்டவர் ஒண்ணு மட்டும் தான் கேட்கிறார், நான் கிரியை செய்கிறதற்கு எனக்கு நீ கொஞ்சம் என்ன பண்ணு. கேட்கல? இடம் கொடு, இடம் கொடு, இடம் கொடு. ஆனா நம்ம நிறைய பேர் கேப்பே கொடுக்க மாட்டோம், இடமே கொடுக்க மாட்டோம். நான் வச்சதுதான், நான் செஞ்சதுதான், நான் ஜெபம் பண்ணதான், நான் நினைச்சதுதான், நான் படிச்சதுதான், இதுதான், இங்கேயே எனக்கு செஞ்சிருங்க, இங்கேயே பண்ணிருங்க, இப்பவே பண்ணிருங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து சத்ருக்கு முன்னாடியும் உங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துவார். சில நேரத்தில் சத்ருவை விட்டு உங்களை பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் உங்க பேரை பெருமைப்படுத்தி சத்ருக்கு கேட்கிற அளவுக்கும் கத்தர் வைப்பார். ஆமே. தாவீதுக்கு சத்ருக்கு முன்னாடி ஒரு பந்தி, யோசேப்புக்கு அந்நிய நாட்டில் ஒரு பந்தி. ஆமே. நம்புறீங்களா இல்லையா? அப்போ ஆண்டவர் சில புடிகளை நீங்க விடுங்க, சில புடிகளை நீங்க விடுங்க. இங்கதான், இப்பதான், இப்படிதான் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கன்னு எதுவும் இல்லை, இப்படிதான் எப்படியும் இல்லை. என்னை நீங்க நடத்தினா போதும், நீங்க எப்படி வேணாலும் என்னை நடத்த வல்லவரா இருக்கு. அப்படி நீங்க இலகின மனதோட விட்டு கொடுங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு வாசல்களை கத்தர் திறந்துட்டே இருப்பார். ஆமென். சில இடங்களில் வந்து ஆண்டவர் வந்து உங்களை வைராக்கியத்தை கத்தர் வந்து விரும்பவே மாட்டார். சில இடங்களில் உங்களை ஆண்டவர் வச்சுக்கணும்னு நினைக்கவும் மாட்டார். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல அவன் முன்னாடி நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்தால் உனக்கு நிறைய டார்ச்சர்ப்பா, வேண்டாம், உனக்கு நிம்மதியாக இருக்க மாதிரி ஒரு இடத்த தரேன்னு சொல்லி கத்தர் இன்னொன்று வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம அதையே பிடிச்சிட்டு இருந்தா எப்படி? சில இடங்களில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டாலுமே அந்த இடத்துல நம்மளால நிம்மதியாக என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, இருக்கவே முடியாது. என்னக்கே பொறுத்த வரைக்கும் அவ்வளவும் பெற்றுக்கொண்டு நிம்மதியாக இருக்கிற இடத்த விட கொஞ்சம் பெற்றுக்கொண்டு நிம்மதியாக இருக்கிற இடம் தான் நமக்கு நல்லது. அதனால ஆண்டவரே, என் காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. நான் ஒன்று பண்ணுறேன், ஆறுதலுக்கு நான் என்ன பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன், இடம் கொடுக்கறதற்கு நான்